ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கார்ன் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சரியான டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்வீட் கார்ன் வாங்கின்னு வந்தாங்க வீட்டில். ஒரு 3 கார்ன் இருந்தது. சரி வேக வைக்கலாம். ஸ்டீமர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டீமரில் வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுக்கோங்க. பூண்டை நல்லா தட்டிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குண்டு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியா. கார்ன் வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டிக் இருந்ததுன்னா, ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து குத்திக்குங்க. அதுக்கப்புறம் பட்டரை தடவிக்குங்க. நான் பட்டரை தடவிட்டு அப்புறம் ஸ்டிக்கு குத்தினேன். கையிலலாம் கொஞ்சம் பட்டர் ஆயிடுச்சு. அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தந்தூரிலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கு இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நான் எல்லாமே வந்து எழுதியிருக்கேன். நீங்க பார்த்துக்குங்க. பட்டர் கொஞ்சம் வந்து தவால போட்டு, பட்டர் ஹீட் ஆனோனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த பூண்டை வந்து இதில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாற வேணாம். எடுத்து வச்சிருந்த மசாலாவை வந்து நம்ம இதிலேயே போட்டு நல்லா வறுத்துக்குங்க. சிம்ல வைங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் கொஞ்சம் ஊத்தி, கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கார்னை வந்து சீவி போட்டு கூட நீங்க அதுல அப்படியே தாளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் வெஜிடேரியனுக்கு, பன்னீர் பண்ணலாம். அப்புறம் பாஸ்தா வேக வச்சு அதையே நம்ம ஜாயின் பண்ணலாம். சிக்கன் வேக வச்சு இதுல வந்து அப்படியே சேர்த்து கிளறி விடலாம். இந்த சிக்கன், மட்டன், எறா இதெல்லாம் நம்ம சேர்க்கிற நேரத்துல கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துறேன். நல்லா திக்கு பதம் வந்த உடனே நம்ம கார்ன் எடுத்து இதுல போட்டு பெரட்ட வேண்டிதான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். நான் அடுத்தது வந்து மஷ்ரூம் இதே மாதிரி செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு மஷ்ரூமும் பன்னீரும். சூப்பரா இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் ஸ்நாக்ஸ் டப்பால வந்து நீங்க கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். பொருள் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துலயே நம்ம செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.